அவ சொல்றது உண்மைதான் மேடம். பவானி, இந்த ட்விஸ்ட நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? உன்னை கடத்தி வச்சிருக்கிறதா ஓ ஸ்டைல்லயே ஏஐ வீடியோவை ரெடி பண்ணி சுதாகர் சாருக்கு அனுப்பிட்டேன். நீ ரைட தடுத்து நிறுத்த அனுப்பின சுதாகர் சாரு நான் அவர் மூலமாவே அந்த பாஸ்கோட தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஏலத்துக்கு தேவையான மொத்த பணத்தையும் ஓ வீட்ல இருந்தே தூக்குனதே நான் தான். உண்மையிலேயே உன்னை கடத்தி வச்சிருக்கேன்னு நினைச்சு உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சுதாகர் சார் தான் பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு. வெரி குட். இங்க இவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. ஏலத்துக்கு வேண்டிய மொத்த பணத்தையும் உன் வீட்ல இருந்து எடுத்து ஆதியோட வீட்டை மீட்டிருக்கேன். அந்த வீடு இப்ப ஆதியோட பேர்ல இருக்கு. அவர் வாழ்ந்த வீட்டை அவருக்கே தெரியாம ஏலத்துல விட்டு அந்த பணத்தை அனுபவிக்கலாம்னு நினைச்சதுக்கு தான் உனக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நான் பண்ணிருக்கேன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு திருடி கிட்ட இருந்து திருடி இந்த வீட்டை ஆதிக்காக நான் வாங்கிட்டேன். இப்போ இது எனக்கு சொந்தமான வீடு. இது சும்மா சாம்பிள் தான். கூடிய சீக்கிரத்திலேயே ஆதியோட சொத்து எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து மீட்டு அவரை கம்பீரமா அவரோட கம்பெனில எம்டியா நான் உட்கார வச்சு காட்டுறேன். அது வரைக்கும் அந்த வீட்டை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. ஏன்னா ஆதியோட நான் அந்த வீட்டுல வந்து விளக்கேத்தி அவர் கூட சந்தோஷமா வாழ போறேன் இல்லையா? அதையெல்லாம் நீ பார்க்க தானே போற பவானி. மேடம், நீங்க ஏலத்தில் எடுத்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லா இதுல இருக்கு மேடம். தேங்க்யூ சார். ஓகே மேடம். டாக்குமெண்ட் என் கைக்கு வந்துருச்சு. நான் வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு.